or what value of lambda is the function continuous at x is equal to 0. இந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் எந்த லேம்டா கொடுத்தேன்னா x is equal to 0ல கண்டினியூஸாக இருக்குமா இருக்காதா, இதுதான் உங்களோட கேள்வி. இப்போ முதல்ல 0 அந்த பாயிண்ட்ல முதல்ல ஃபங்க்ஷன் வேல்யூ எடுத்துருக்கானா நம்ம பார்த்துருக்கணும். எடுத்தானா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக வந்துடுவான். ஸோ அதை வச்சு நம்ம லேம்டா வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருந்தால் தான் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் முதல்ல எக்ஸிஸ்ட் ஆகும் மீன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல உங்கள் கிராஃப் அந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அந்த பாயிண்ட்டை ஃபங்க்ஷன் எடுக்காமல் நம்ம அந்த ஃபங்க்ஷன் கிராஃப் எப்படி இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் இந்த கொஷனில். ஓகேவா? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அந்த பாயிண்ட்டில் பார்க்குறேன். அந்த இடத்துல முதல்ல ஃபங்க்ஷன் டிஃபைன்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணதும் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் லெஸ் தென் 0 தான் கேட்டிருக்கான். எக்ஸ் லெஸ் தென் 0னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் ஒன்று இவனாக இருந்திருப்பான் ஆப்வியஸாக. ஓகேவா? இவன் F1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் கிரேட்டர் தென் 0. அப்போது இங்கேருந்து சொல்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருப்பான். இவன் வந்து F2. ஓகேவா? ஸோ இவன் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது பார்க்கலாமா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் அப்ரோச் பண்ணும்போது இங்கே லேம்டா பாது அதை நான் போட்டேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது லேம்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது ஃபங்க்ஷன் 1. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ஃபங்க்ஷன் என்ன கிடச்சிச்சு? 4x + 1. ஏன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ 4x + 1ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 2 டிகிரி பாலினாமியல், இது 1 டிகிரி பாலினாமியல். ஸோ ஆப்வியஸாக நான் வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ லேம்டா இப்போ நான் 0 உள்ள அப்ரோச் பண்ணுறேன். ஸோ 0² - 2 × 0. ஸோ லேம்டா × 0 0ன்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன கிடச்சிருப்பான்னா ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு வந்து 4 × 0 + 1ன்னு கிடச்சிருப்பான். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து எனக்கு 1ன்னு கிடச்சிருக்கான். நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எனக்கு கிடைச்ச பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டில் எனக்கு ஈக்குவலான்னு கேட்டேன்னா இங்கே இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. என்னோடய ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல டிஃபைன்டாகவே இல்லை. ஸோ அதனால் லிமிட் போடும்போது அந்த இடத்துல எனக்கு டிஃபைன்டாக இல்லாத பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் பாயிண்ட் ஆஃப் 0ல. ஓகே? ஸோ f of x is not continuous at x is equal to 0. இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவன் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானா, வாட் அபவுட் த கண்டினியூட்டி அட் x is equal to +or -1. ஸோ உங்ககிட்ட 2 பாயிண்ட்டை கொடுத்துருக்கான். அந்த 2 பாயிண்ட்டில் அது கண்டினியூஸாக இருக்குமா இருக்காதா, இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x is equal to +or -1. இப்போ அதில் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அட் x is equal to +1ல பார்க்குறேன். இந்த +1ன்னு சொல்கிற பாயிண்ட் வந்து எதில் இருந்திருப்பான்? எக்ஸு கிரேட்டர் தென் 0ல தானே இருந்திருப்பான். அப்போ உங்கள் ஃபங்க்ஷன் நான் 1ன்னு ஒரு இடத்துல எடுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் ஆப்வியஸாக நான் எடுக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எனக்கு ஒரே ஃபங்க்ஷனாக தான் இருந்திருக்கும். அது இந்த ஃபங்க்ஷனை தான் ஸ்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் ஒரே ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது உங்கள் ஃபங்க்ஷன் வந்து 4x + 1 தான். ஓகேவா? ஸோ நான் 1 அப்ரோச் பண்ணுறேன். அப்போ இது வந்து ஒரு பாலினாமியல். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் போடுறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1ன்னு சொல்கிற பாயிண்ட்டில். இப்போ இந்த 1ன்னு சொல்கிற பாயிண்ட்டு எங்கே இருப்பான்? இந்த ஃபங்க்ஷனில் தான் இருந்திருப்பான். எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? உங்கள் ஃபங்க்ஷன் எதில் டிஃபைன் பண்ணியிருக்கான், எந்த டொமைனில் கொடுத்து அதோட ஃபங்க்ஷன் என்ன எடுத்திருக்கான், அதை நீங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ 1 அந்த பாயிண்ட்டு இங்கே தான் எடுத்திருப்பான். கிரேட்டர் தென் 0 இங்கே இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ 0க்கு அப்புறமா இருக்க வேல்யூ எல்லாமே உங்கள் ஃபங்க்ஷன் வந்து
இவனா தான் எடுத்திருப்பான். 4x + 1 தான் இருந்திருப்பான். ஸோ ஆப்வியஸா த்ரூ அவுட்டா 0 வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஃபங்ஷன் தான் எக்ஸ் வேல்யூவா எடுத்திருப்பான். ஸோ அதனால அந்த ஃபங்ஷன் தான் எடுத்திருப்பான் 4x + 1. ஸோ உங்களோட ஃபங்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது 4x + 1 தான் எடுத்திருப்பேன். இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல பார்த்தாலும், ரைட் ஹேண்ட் லிமிட்ல பார்த்தாலும் அந்த ஃபங்ஷன் தான் எடுத்திருப்பேன். ஸோ அதனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியலா இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பாலினாமியல் ஃபங்ஷன் எவ்ரிவேர் கன்டினியூஸ். ஸோ 4 × 1 + 1 5ன்னு கிடைச்சிருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் x → 1 அதே தான் உங்க ஃபங்ஷன் 4x + 1ன்னு இருந்திருப்பான். ஸோ 4 × 1 + 1 = 5 தான் இருந்திருப்பான். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. உங்களுக்கு டெக்ஸ்ட் வேல்யூ = 5. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது வந்து உங்களுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கு. அட் x = 1ன்னு அந்த பாயிண்ட்ல. தென் அட் x = -1ல பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னவா இருந்திருப்பான்? ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் லிமிட் x → -1 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னால மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ x <= 0. ஸோ உங்க ஃபங்ஷன் இவனா தான் இருந்திருப்பான். லாம்ப்டா × x² - 2xன்னு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஃபங்ஷன் லாம்ப்டா × x² - 2x. ஏன்னா 0 இங்க இருந்திருப்பான், -1 இங்க இருந்திருப்பான். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் பார்த்தாலும் உங்க ஃபங்ஷன் வந்து லாம்ப்டா × x² - 2xஆ தான் இருந்திருப்பான். உங்களுக்கு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கனால நான் இங்கேருந்து 0லேருந்து -∞ வரைக்கும் உங்க ஃபங்ஷன் வந்து ஈவனா தான் இருந்திருப்பான். லாம்ப்டா × x² - 2xஆ தான் இருந்திருப்பான். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஆப்வியஸா சேமா தான் வரும். ஓகேவா? ஸோ -1 கொடுக்கும்போது இது 2 டிகிரி பாலினாமியல். ஸோ அதனால டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால -1 ஹோல் ஸ்கொயர் -2 × -1ன்னு எழுதுவேன். லாம்ப்டா × 1 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 உங்களுக்கு லாம்ப்டா வந்து 3 லாம்ப்டான்னு உங்களுக்கு கிடைச்சிருப்பான். ஓகேவா? அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் உங்களுக்கு இதே 3 லாம்ப்டா தான் கிடைப்பான். உங்க ரைட் ஹேண்ட் லிமிட்ல பார்க்கும்போது அதே தான் நம்ம எழுதுவோம். லாம்ப்டா × x² - 3x 2x. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம போடும்போது உங்களுக்கு இது வந்து 2 டிகிரி பாலினாமியல்னால இது -1. லிமிட் x → -1 ப்ளஸ் என்ன ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணனால லாம்ப்டா × x² - 2xன்னு எழுதியிருப்போம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது 1ன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுவோம்? திரும்பி அதே வேல்யூ தான். இது வந்து 2 டிகிரி பாலினாமியல் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் தான் பண்ண போறோம். -1ன்னு பார்த்தோன்னா +1 -1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தோன்னா +1ன்னு கிடைக்கும். தென் -2 × -1ன்னு பார்த்தோன்னா +2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு லாம்ப்டா வந்து 3 லாம்ப்டா தான் கிடைச்சிருக்கும். ஸோ இவனும் ஈக்குவலா இருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் தான். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின பார்த்து உங்களுக்கு என்ன அப்சர்வேஷன் வந்துச்சு? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 0ல வந்து 2 ஃபங்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்ரோச் பண்ணும்போது 2 ஃபங்ஷன் வந்து பிரசன்ஸா இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து, அது கன்டினியூஸா இருக்குமா? இருக்காதா? அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அது வந்து நம்ம போடுறது நார்மலா. பட் ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, x = 1ன்னு ஒரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு ஃபங்ஷன் தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. 4x + 1 தான் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. x = 1ல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு சேம் லிமிட் பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாரி x -1ன்னு சொல்லும்போதும், உங்களுக்கு ஒரே ஃபங்ஷன வச்சு தான் நம்ம ப்ளே பண்றோம். அத வச்சு பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் அதே சேம் லிமிட் தான் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதோட அப்சர்வேஷனு, நீங்க தனிப்பட்டு இந்த 2 ஃபங்ஷனுக்கும் பார்க்கும்போது, அதுக்கு வேற வேற லிமிட் கிடைக்கும். அப்ப வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் உட்காந்து போடுறது கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். ஆனா, இந்த மாரி ஒரே பாயிண்ட்டுக்கு ஒரே ஃபங்ஷன் மட்டும் கிடைக்குதுன்னா, அப்போ நீங்க ஒரே ஒரு லிமிட் மட்டும் கண்டுபிடிங்க. லிமிட்ன்னு போட்டுட்டு டைரக்ட்டா எப்படி எழுதுங்கன்னா
லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 1 அப்படின்ட்டு சொல்லிட்டே எழுதுங்க. ஏன்னா, இங்க இருக்கிறது ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் தானே. ஒரே ஒரு ஃபங்ஷன் தானே கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு சொல்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு ஃபங்ஷன் தானே கிடைச்சிருக்கு. ஸோ, அதனால நீங்க டைரக்ட்டாவே இந்த மாரி எழுதிருங்க. லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 1 எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டூ உங்களோட லிமிட்ட அப்ரோச் பண்ணுங்க. ஸோ, உங்களுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கும். அதே மாரி இதுக்கு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ -1 இதுக்கு லாம்ப்டா இஸ் ஈக்குவல் டூ லாம்ப்டா இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2எக்ஸ்ன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 3எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். இது நம்ம டைரக்ட்டா போட்டுறலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இதுதான் உங்களோட அப்சர்வேஷன். வேற வேற ஃபங்ஷன்னா அதுக்கேத்த மாரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஒரே ஃபங்ஷன்னா டைரக்ட்டா இப்படி போட்டுறலாங்கிறேன். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம்.